நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்ல போகிறேன். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்தவன். நான் இங்கே அரபு நாட்டில் ஒரு வீட்டில் ஹவுஸ் டிரைவராக வேலை செய்கிறேன். ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய முதலாளியோட பையன் ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனேயும் எனக்கு தூக்கி ஏறி போடுச்சு. நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? ஒன்றுமே தப்பு செய்யலையே, நான் ஒன்றுமே தப்பு செய்யலையே அப்படின்னு சொன்னேன். நீ வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறாப்புல. நான் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நான் வெளியில் போகிறேன். வெளியில் போனால் அவன் கையில் கத்தியோடு நிற்கிறான். நான் பயந்துட்டேன். என்னமோ ஏதோ ஐயோ என்னமோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டோம்ல இருக்கு அப்படின்ட்டு. கடைசியில் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாக்க அந்த இடமே அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி எனக்காக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக என்னுடைய முதலாளி சர்ப்ரைஸ் விசிட் எனக்கு கொடுத்துருக்குறாப்புல. அந்த இடத்துக்கு நான் வந்த உடனேயும் நான் என்ன அறியாமலே அப்படியே கண் கலங்கிட்டேன். எனக்கு இப்படி ஒரு நான் இன்னும் இத்தனை வருஷம் நான் வேலை செய்கிறேன். என்னை ஒரு டிரைவராகவோ ஒரு வேலைக்காரனோ இன்னும் நடத்துனதே கிடையாது என்னுடைய முதலாளி. தன்னுடைய குழந்தையை போல் தன்னுடைய பிள்ளையை போல் தான் என்னை நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு எல்லா மரியாதைகளும் கொடுக்குறாரு. ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவு மரியாதை கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தினார். நபிகள் நாயகம் பிறந்த ஒரு ஊரில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நான் இது என்னுடைய வாழ்நாளில் நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். நீங்கள் தவறான எண்ணங்களில் இருந்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த வீட்டோட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த டிரைவர் கேக்கு விட்றாங்க. இது சாதாரணமாக நடந்துட முடியாது. நம்ம இந்தியாவில் இது மாதிரி நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு வீட்டு வேலைக்காரன் நம்முடைய பையனுக்கும் அதே மாதிரி ஊட்ட சொல்கிறாங்க பாருங்கள். இது ப்ராக்டிக்கலாக நடக்க முடியுமா நம்ம நாட்டில்? அதாவது தீண்டாமை கொடுமை தலைவிரிச்சாடக்கூடிய நம்ம நாட்டில் இதை நம்ம நினச்சாவது பார்க்க முடியுமா? அதுதான் நம்ம கனவுளோடு நினச்சி பார்க்க முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை இந்தியாவில் ஒரு டிரைவருக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. இது சர்வசாதாரண. இது சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், இந்த கல்ஃப் நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய டிரைவர்கள், வீட்டு டிரைவர்கள், சில வீடுகள் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். முக்கால்வாசி வீடுகள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை போல தான் வச்சு பாவிக்கிறாங்க. அதனால தான் அந்த அவர்களும் அங்கே கண்டிப்பாக இருக்கிறாங்க. मैं सऊदी अरब में फैमिली ड्राइवर का काम करता हूँ। आज सऊदी अरब में एक हिंदू यानी मेरे साथ एक ऐसी घटना होती है जिसे मैं अपनी जिंदगी में कभी नहीं भूल पाऊंगा। मैं अपने रूम में सो ही रहा था, तभी कपिल के लड़के का फोन आता है और वो कहता है कि आज तुमने कौन सी गलती किया है? तो मैं कहता हूँ कि भैया मैं कोई गलती नहीं किया हूँ। तो कहता नहीं तुम पहले जल्दी से अपने रूम के बाहर आओ। तो भाई साहब जैसे ही मैं अपने रूम से निकल कर बाहर जाता हूँ तो रास्ते में ही मेरे कपिल का लड़का चाकू लेकर खड़ा था, जिसे देखकर मैं बहुत डर गया था। जब मैं इनके घर के अंदर जाता हूँ तो दोस्तों वहाँ का माहौल देखकर मैं बहुत ही इमोशनल हो जाता हूँ। दोस्तों मैं केक काटते हुए और आंखों में आंसू लिए बस एक ही बात सोच रहा था कि मोहम्मद साहब के शहर के लोग इतने अच्छे कैसे हो सकते हैं। मैं दुनिया का सबसे खुशनसीब इंसान हूँ जो मुझे मोहम्मद साहब के शहर में रहने और काम करने का अवसर मिला। और ये परिवार मुझे कभी ऐसा महसूस नहीं होने दिया कि मैं इनका ड्राइवर हूँ, मैं इनका नौकर हूँ। ऐसा होता है मुसलमान। இது நம்ம நாட்டில் சாத்தியப்படுமான்னு நம்ம கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும். முஸ்லீம்களை இந்தியாவில் இல்லாமல் ஆக்கணும், முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சனாதனவாதிகள். அதோட ரீசன் என்ன தெரியுங்களா? இங்கே இஸ்லாம் அதிகமாக அந்த கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சுனாக்க வர்ணாசிரம கொள்கைகள் நீர்த்து போயிடும். வர்ணாசிரம அந்த ஜாதி அடக்குமுறைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பொல கீழே விழுந்து நொறுங்கும். அது அவர்களுக்கு பிடிக்கல. மற்ற மதங்கள்லாம் இருந்தாலும் அவர்கள்ட்டலாம் ஜாதிகள் இருக்குது, குலங்கோத்திரங்கள் இருக்குது. அதனால் நம்மளை ஒத்து வருவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் ஒருத்தங்க தான் நமக்கு நேர் எதிரானவர்கள். அவர்கள் ஆண்டானும் அடிமையும் ஒன்றுங்கிறாங்க. அது நமக்கு ஒத்து வராது. எனவே நம்ம முஸ்லீம்களை இந்த நாட்டில் இல்லாமல் ஆக்கணும். அதற்கு அவர்களை அவர்கள் பேரில் நிறைய தவறான செய்திகளை பரப்பணும். அதன் மூலம் இந்துக்கள் மனசில்
ஒரு 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 விதமான கசப்புணர்வை உண்டாக்கணும். அதுதான் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சவுதி வீட்டில் ஒரு இந்து இளைஞன் எப்படி நடத்தப்படுறான். அதே சமயத்தில் நேற்று ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன்ல, மத்திய பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் கிராமத்தில், இந்து கிராமத்தில் போய் ஒரு முஸ்லீம் வளையல் விற்கிறதுக்காக போனதுக்காக நீ எப்படி எங்கள் கிராமத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பலாக சேர்ந்து அடித்து அவனை ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணதையும் நம்ம பார்த்தோம்.